இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் மத்தியிலே செய்தி கொடுப்பதற்காக சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உயிர் தெழுந்த பின் இயேசுவின் தரிசனங்கள் என்ற வரிசையில எம்மாவூர் சீசர்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை இன்று மத்தியில அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் நாமத்துல மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளினுடைய ஆரம்ப ஜெபத்திற்காக நாம் கடந்து செல்வோம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருக்கிற இந்த மாலை நேர ஜெப ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உமது உயிர்த்தெழுந்த திருநாளின் பண்டிகையை நாங்கள் கொண்டாடி மறுபடியுமாக நாங்கள் ஒரு குடும்பமாக உன் பாதத்தில் அமர்ந்திருக்கு தேவரை கிருபை பாராட்டிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களை கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிக்க வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிற தகப்பனே, தேவரீர் எங்களுடைய ஜபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவரே உமக்கு முன்பதாக வெளியரங்கமா இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர் முதல் ரத்தத்தால் ஆண்டவரே எங்களை மறுபடியுமாக ஒரு முறை நீர் கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிறோம் தகப்பனே. தேவரீர் அனுதின வாழ்க்கையில பலவிதமான அழுத்தத்தின் மத்தியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவரீர் இந்த வாழ்க்கையில நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் சொல்லி நாங்கள் உமது ஒத்தாசையோடு நாங்கள் நடக்கிற காலங்களில நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா விதமான பாவங்களையும் ஆண்டவரையும் சமயத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தேவரீர் எங்களை தயவாய் ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் மன்னித்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு எடுத்து மன்றாடுகிற தகப்பனே, இந்த நாளினுடைய ஆண்டவரே செய்தியில் தர இருக்கிற அந்த சகோதரிக்காக மட்டும் மன்றாடுகிறோம். தேவரீர் உமது ஆவின் அபிஷேகத்தால் அவர்களை நிரப்பி அவர்கள் மூலமாக எங்களுக்கு நீ தர இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஆசீர்வாதமான செய்திகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிறோம் தகப்பனே. தேவரீர் இந்த நாளின் கூடுகை காலத்துங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வர தாமதித்திருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவரீர் சீக்கிரமாக அவர்கள் அழைத்து கொண்டு வர வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிற தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிற செய்திகள், பாடுகிற பாடங்கள், ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜப விண்ணப்பங்கள் எல்லாம் உமது நாமத்திற்கு மகிமை கொண்டு வரத்தக்கதாக இருக்க தேவரை கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அனைத்தையும் உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்த விதமான இடையூறும் இல்லாதபடி நாங்கள் இதை எல்லாம் சரியாக செய்து முடிக்க தேவரீர் எங்களுக்கு நீர் பலத்தையும் சத்துவத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மறுபடியுமாக எங்களை உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டோடைய பரிசுத்த நாமத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தந்தையே, ஆமேன். இப்பொழுது நம்ம மத்தியில இருக்கக்கூடிய சகோதரி ரதிமுத்து அவர்கள் வேத பகுதியை வாசிப்பார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்களை அவர்கள் இந்த நேரத்தில் வாசிப்பார். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 28 முதல் 31ஆம் வசனம் வரை. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டு கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமீன். ஆமீன். இப்பொழுது நம்ம தேர்ல இருக்கக்கூடிய சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் வாருமையா போதகரே என்கிற அருமையான பாடல்களை ஏறெடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். சேருமையா பந்தியினில்
சிறியவராம் எங்களிடம் சேருமையா பந்தியினில். சிறியவராம் எங்களிடம் ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. களித்திரவு காத்திருப்போம் காதலனே கருணை செய்வாய். களித்திரவு காத்திருப்போம் காதலனே கருணை செய்வாய். ஆதரையில் ஆறுதலே அன்பருக்கு சதா உறவே. ஆதரையில் ஆறுதலே அன்பருக்கு சதா உறவே. பேதையர்க்கு பேரறிவே பாதைமை ஜீவசர் குருவே. பேதையர்க்கு பேரறிவே பாதைமை ஜீவசர் குருவே. நாம் இருப்போம் நடுவிலன்றி நாயனுன் நாமம் நமஸ்கரிக்க. நாம் இருப்போம் நடுவிலன்றி நாயனுன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தாயை புரிய தற்பரனே நலம் அருவாய். தாமதமே தாயை புரிய தற்பரனே நலம் தருவாய். பாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும். பாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும். ஆமென். ஆமென். இப்பொழுது நம் மத்தியிலே உயிர்த்தெழுந்த பின் இயேசுவின் தரிசனங்கள் என்ற வரிசையின் கீழே எம்மாவு சீசர்களுக்கு தரிசனம் கொடுத்ததை குறித்தான செய்தியை சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராக இயேசு நாமத்திலே அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அனைவருக்கும் தோத்திரம். ஒரு சின்ன ஜபம் செய்வோம். ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில் எங்களை நீங்க கூட்டி சேர்த்ததுப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேளையில் தகப்பனே உம்மோடு பார்த்த தகப்பனே சீஷர்களை குறித்து தகப்பனே அவர்களுக்கு கொடுத்த தரிசனங்களை குறித்து தகப்பனே இந்த நாளில் தகப்பனே நாங்க இந்த இணையதள நேரலை ஜெபக்குழு வாயிலாக தகப்பனே இந்த செய்தியை தகப்பனே கொடுக்க நீங்க பாராட்டின கிருபைக்காக கோடானு கோடி நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேளையில எந்த செய்தி தகப்பனே என்னது கொடுக்கணுமோ தகப்பனே அப்பா எங்களை இரத்தத்தால என்னை இப்ப கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா. என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று தகப்பனே நீங்க நினைச்சிருக்கீங்களோ தகப்பனே என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா வேலையும் முடிவு முதல் ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. எங்க கூட இருங்கப்பா. வருந்தி அழைக்கிறோம் சாமி. அப்பா, உங்க அபிஷேகத்தால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நாங்க ஒன்றுக்கு உதவாத குப்பையும் தூசியமானவர்கள் தகப்பனே. அப்பா, இந்த வேளையில தகப்பனே அந்த சகோதரனுக்கு தகப்பனே இப்படிப்பட்ட ஒரு தலைப்புகளை நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேக்குறோம்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் இனிய பிதாவே, ஆமென். இந்த நாள் 821வது நாள் 821வது நாள் நடந்து கொண்டிருக்கு இந்த ஆன்லைன் ஜெபக்குழு. இதுல இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உயிர்த்தெழுந்தபின் இயேசுவின் தரிசனங்கள். அதற்கு கீழே எம்மாவூர் சீஷர்களுக்கு இயேசு கொடுத்த தரிசனம், எம்மாவூர் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தது, அதை பத்தி செய்தியை பகிர்ந்து கொள்ள எனக்கு தருணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31. அதாவது 30வது வசனம், அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இது
அவருக்கு கொடுத்த தரிசனத்தை பத்தி சொல்லியிருக்கு. நம்ம கொஞ்சம் பைபிள்ல அந்த அதிகாரத்துல கொஞ்சம் முன்னாடி அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னா அந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இத யார் சொல்லுதான்னா அவங்க கூட இருந்த சீஷிகள், அவங்க கூட இருந்த யாருன்னா வாரத்தின் முதலாம் நாள் இயேசு வந்தாரு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அவரை சிலுவை மரத்துல போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் முதலாம் நாள் காலையிலே அந்த பெண்கள்லாம் ஸ்திரீகள்லாம் என்ன செய்தாங்கன்னா அவங்க அந்த கல்லறைக்கு செய்யக்கூடிய உலக பிரகாரமான சடங்காச்சரியங்களுக்காக ஆயத்தம் பண்ணி பண்டக வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு மரியாள், மகதலேனா மரியாள், இயேசுவோட தாயாருடைய மரியாள், சலோமி, இவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, கல்லறைக்கு போறாங்க. கல்லறையில இயேசுவ அங்க கல்லறை எப்படி புரட்டலாம், எப்படி பெரட்டலாம், நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்ககிட்ட சம்பாதிச்சுட்டு போகும்போது அங்க என்னன்னா கல்லறை திறந்திருக்கிறத பாக்காங்க. அவங்க 2 தேவ தூதர்களை பார்த்தாங்க. 2 தேவ தூதர்கள் அவங்க பாக்காங்க. அந்த 2 தேவ தூதர்களை என்ன சொல்றாங்க, இங்க யார தேடுறீங்க, நீங்க தேடுறது அவரை யாரை தேடுகிற, அவர் இங்க இல்ல, உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்றாங்க. இயேசு கல்லறையில இல்ல, அவருடைய தலையில சார்ந்திருக்க சிலைகள்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்க பாக்காங்க. உடனே அவங்க என்ன செய்யுங்க, ஓடி போய் சீஷர்கிட்ட சொல்றாங்க, எல்லாத்துக்கும் சொல்றாங்க, இந்த மதி காரியம் இயேசு வீட்டுல இருந்தார், இயேசு கல்லறையில இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. சொன்ன உடனே என் பேதுருவும் யோவானும் கல்லறை நோக்கி ஓடி வர்றாங்க. ஓடி பார்க்கும்போது பேதுரு உள்ள போய் பார்க்கும் பொழுது அவங்க இயேசுவை காணல. இது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது நடந்த அன்னைக்கு அவங்க போய் அங்க சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த ரூம்ல அவங்க கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்துட்டு என்ன செய்வாங்க, இதை குடிச்சு பேசிட்டே இருந்திருப்பாங்க. இந்த 2 சீஷர்கள், 2 எம்மாவூருக்கு போன 2 சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அன்றைய தினமே எருசலேம் யாரோட நகரம், இயேசுவோட நகரம். அங்க இருந்து என்ன பண்றாங்க, எம்மாவூருக்கு பயணம் போறாங்க. எம்மாவூருக்கு உடனே கிளம்புறாங்க. எதுக்கு கிளம்புறாங்கன்னு தெரியல, அவங்க இருந்திருக்கலாம் ஆனா தெரியல. அவங்க 2 பேரும் போகும் பொழுது என்ன செய்தாங்க, இயேசுவை பத்தி பேசிக்கிட்டே போறாங்க. என்னெல்லாம் நடந்தது, இயேசு நம்ம வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவர் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தாரு. அவர் எவ்வளவு உயிர் தெருவு, மரித்தவர்களை உயிரோட எழுப்பினாரு. குருடர்கள் பார்வையடைந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், செவிடர்கள் திறக்கப்பட்டது, குஷ்டரோகிகள் சுகமானார்கள். பிசாசு பிடித்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பிசாசுகள் நடுங்கி ஓடுச்சு. பிசாசுகள் அவரை கண்டு நடுங்கி ஓடுச்சு. அவர் எல்லா காரியங்களையும் செய்வார் சொல்லிட்டு நம்ம என்ன செய்தாங்க, அவங்க இதெல்லாம் குறிச்சு என்ன செய்தாங்க, பேசிக்கிட்டே அவங்க கூட பேசிக்கிட்டு, அப்ப அப்படிப்பட்ட இயேசுவை சிலுவையில போட்டாங்க. இன்னைக்கு மரித்தவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ இயேசு அவங்க கூட நடந்து போறதும் போது அதை பேசிட்டு போறாங்க. அப்போ இயேசு ஒன்று அறியாதவர் போல அவங்ககிட்ட கேட்காரு, எதை குறிச்சு பேசுறீங்க அப்படின்னு. நீங்க உங்களுக்கு தெரியாதா, அந்நியரா நீங்க அப்படின்லாம் கேட்காங்க. அவங்க கண்கள் என்ன செய்திருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அவங்க கண்கள் என்ன செய்து மறைக்கப்பட்டிருக்கு. அவங்க இயேசுவோட இந்த சீஷர்களுடைய கண்கள் ஏன் மறைக்கப்பட்டிருக்கு, அப்போ அவங்களுக்கு என்னன்னா அது பின்னால உள்ள வசனத்துல பின்னால வருது. இதே 24 அதிகாரம் 25ல இயேசு ரொம்ப அவங்ககிட்ட கடினப்பட்டு சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்றாரு. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்ககிட்ட என்ன இல்ல, விசுவாசம் இல்ல, அவிவிசுவாசம். இயேசு சொன்ன வார்த்தைகள்ல, அவர் கூட இருக்கும்போது பேசின வார்த்தைகள், தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்ன இல்ல, விசுவாசம் இல்ல அவங்ககிட்ட. அதனால அவங்க கண்கள் அவிவிசுவாசம், அவங்களுடைய அவிவிசுவாசமானது அவங்க கண்கள் ஏன் மறைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க, ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? இயேசு கூட இருந்தவங்க,
அவங்களுடைய கண்கள் ஏன் மறைக்கப்படணும்? அப்ப அவங்களுக்குள் காணப்பட்ட அந்த அவிவிசுவாசம். அடுத்த ஒரு வசனம் பாத்தீங்கன்னா 24வது அதிகாரத்துல 19வது வசனத்துல என்னதுன்னா, அவர் தேவன். அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு கேட்காங்க, எவை அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு இயேசுட்டு இவங்க வினா எழுப்பினோடனே இயேசு சொல்றாங்க எவைகள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, இயேசுவை குறித்தவர் அவர் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் யாரா இருந்தான்னு சொல்றாங்க? தீர்க்கதரிசியா இருந்தான்னு சொல்றாங்க. இயேசு யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். பேதுருட்ட ஏசப்பா பத்தி பேதுருட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்ல அங்க கேட்கும் பொழுது சீசர்ட்ட கேட்காங்க. மத்தேயுல நம்ம பார்ப்போம் அத. அதாவது நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சீசர்களிடம் இயேசு கொஸ்டின் கேட்கும் பொழுது அதுக்கு என்ன சொல்றாரு? சீமோன் பேதுரு சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? மனுஷன், அதாவது என்னன்னா நீங்க நீங்க எலியான்னு சொல்றாங்க, எரேமியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசி ஒருவர் என்று சொல்றாங்க. ஒவ்வொருத்தர ஒண்ணு சொன்னாலும் பேதுரு என்ன சொல்றாரு? நீ யோனா, அதாவது நீங்க நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ அத ஏசப்பா உடனே சொல்றாங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை சொல்லல, வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இந்த சீஷர்களுக்கு அவர் கூட இருந்து ஊழியம் பார்த்தாலும் அவரை யாரா நினைக்கல? தேவனுடைய குமாரனா நினைக்கல. வெளிப்படுத்தப்படல. அவங்களுக்கு வெளிப்பாடு இல்ல. இவர் தேவனுடைய ஒரே குமாரன் அப்படிங்கிற வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்கப்படல. மோசே ஊழியம் பார்த்தாரு, எலியா ஊழியம் பார்த்தாரு, ஒவ்வொருத்தரும் ஊழியம் பார்த்தாங்க. அவங்க கூட இருந்து ஊழியம் பாக்குற மாதிரிதான் இவங்க என்ன செய்திருக்காங்க? இயேசு கூட இருந்து அந்த நாட்கள்ல இயேசு கூட ஊழியம் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல வசனத்தை குறித்த விசுவாசமும் இல்ல, தேவனை குறித்த வெளிப்பாடு இல்ல. தேவனுடைய குமாரன் அவர், ஒரே குமாரன் அப்படிங்கிறத என்னது அந்த வெளிப்பாடு அந்த சீஷர்களுக்கு கிடைக்கல. அதுக்கு அவங்க என்ன செய்யல? அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யல? இயேசுவ நம்பிக்கை இல்ல, இயேசு மேல நம்பிக்கை இது பண்ணல. ஒரு தீர்க்கதரிசி தான் இவர் வந்தாரு, நம்ம கூட ஊழியெல்லாம் பார்த்தாரு, எல்லாம் அவர் செய்த அற்புதங்கள்ல கூட அவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கல. இது எவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் செய்தாரு, அப்ப இவர் யாரு அப்படின்னு சொல்லி கூட அவங்க என்ன வச்சு பேசிக்கல. அவங்க கண்கள் கட்டப்பட்டிருக்கு, என்ன செய்யுது? மறைக்கப்பட்டிருக்கு. கண்கள் மறைக்கப்பட்டு அந்த வெளிப்பாடு அவங்ககிட்ட இல்ல, அவிவிசுவாசமும் அவங்ககிட்ட அதிகமா இருந்திருக்கு. இதுதான் அதனாலதான் இயேசு என்ன செய்தாரு? அவங்ககிட்ட கடிந்து கொள்கிறார். நீங்க அதாவது தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிகளுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா அப்படின்னு சொல்லி என்ன கேட்காரு. வருத்தப்படுறார், கடினப்படுத்தார், கடிந்து கொண்டார். அவங்ககிட்ட வருத்தப்படுதார். எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். நம்ம அவங்க கூட இருந்திருக்கோம், நம்ம யாருன்னு தெரியல, அவங்களுக்கு இப்படி இருக்கா. அப்ப ஏன் இல்ல? அவங்ககிட்ட அவிவிசுவாசமும் மேலோங்கி நின்னுது. அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி என்ன செய்யல? அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கல. அந்த வெளிப்பாடுகள்லாம் கிடைக்கல. என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? வெளிப்பாடு கிடைக்கணும். இயேசு கொடுத்த வெளிப்பாடுகள் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத இயேசு யாரு? இயேசுக்கு நம்மளுக்கு உள்ள உறவு என்ன? இயேசுப்பாக்கு நம்மளுக்கு உள்ள உறவு யார்? அவர் யாரு? சர்வலோகத்தின் சர்வலோக அதிகாரம் படைத்தவர். என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவன். வசனம் சொல்லுது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லு. சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ இயேசுக்கு அவர் எதுக்கு பூமிக்கு வந்தார்? அவர் யாரு? அவருடைய வல்லமை அளவில் அடங்காதது. அவர் ரட்சகர், நம்ம மீட்க வந்தவர், நம்ம மீது அன்பு வைத்தவர், அன்பானவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது நம்மளை மீட்க வந்த ரட்சகர். அவர் அந்த அவருக்கும் நம்மளுக்குள்ள உறவு என்னது? அவர் நம்மளை மீட்க வந்த ரட்சகர்.
அப்ப அவர் கூட உறவாடணும்னா என்னன்னா யோவான் 1வது அதிகாரத்துல அழகா சொல்லியிருக்கு. எப்படி சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எப்படி? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ அந்த வார்த்தை யாரு? ஏசப்பா. அப்போ ஏசப்பா அப்படிங்கறத என்னன்னா விசுவாசமும் இல்ல, வெளிப்பாடு இல்ல. இப்ப இந்த நாட்கள்ல விசுவாசமும் வெளிப்பாடு நம்மளுக்கு வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அவரை என்ன செய்தாரு? ஏசப்பா அவங்களுக்கு என்ன செய்தாரு? வழியில என்ன பண்றாரு? அவங்களுக்கு 24:27 பாப்போம். லூக்கா 24:27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார். ஏசப்பா என்ன செய்தாரு? விவரித்து காண்பிக்கிறார். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட அந்த வசனங்களை பூரா என்ன செய்தாரு? விவரித்து காண்பித்தார். அதாவது அந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்படி இருக்கணுமா? அதாவது அவருடைய வசனங்கள் சங்கீதம் 119, 118 சொல்லுது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருன்னு சொல்லி தாவீது ராஜா சொல்றார். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தலும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கணும், வெளிப்பாடும் கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கண்கள் திறக்கப்படணும். நம்முடைய கண்கள் இந்த நாட்கள்ல என்ன செய்யணும்? திறக்கப்படணும். அதை ஏசப்பா விரும்புதாரு. அதுக்காகதான் அவர் பூமிக்கே வந்திருக்காரு. ரட்சகர், நம்ம வீட்டுக்கு வந்த ரட்சகர், நம்ம ரட்சகர், நம்ம பாதுகாவலர், என்ன சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால அவர் சொல்றாரு, அந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்தாரு? அவங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது என்ன செய்யணும்? நம்ம கண்கள் வசனங்களை அதிசயங்களை காணும் விதத்துல அந்த வசனத்தில் உள்ள அதிசயங்களை காண்கிறோம். ஒவ்வொரு வசனம், ஒரு எழுத்தும் உயிருள்ளது. தேவனுடைய வேதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உண்மையிலே நிறைய நம்ம இந்த நாட்கள்ல நிறைய வேத வசனங்களை தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கு என்னன்னா தியானம் பண்ணணும்னு சொன்னா இயேசுவோடு நம்ம என்ன செய்யணும்? சஞ்சரிக்கணும். இயேசுவோடு சஞ்சரித்து என்ன செய்யணும்? அந்த வசனத்தை நம்ம அபியாசப்படுத்தி கொள்ளணும். அது என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னு. அப்பதான் நம்மளுக்கு அந்த நம்மள்ட்ட விசுவாசம் காணப்படும். வசனத்தை உறுதியா நம்பணும். வேதத்துல சொல்லியிருக்க வசனங்களை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையா திரும்ப போதில்ல, வெறுமையா உழுந்து போறது கிடையாது. பூமியில ஒரு வசனம் கூட, ஒரு வார்த்தை கூட திரும்பாது, வீணே திரும்பாது. அப்ப அந்த வார்த்தைகளை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். அதால என்னன்னா அந்த வேதத்துல உள்ள வசனங்களை நம்ம கண்கள் திறங்கள் வெளிப்பாடோட வாசிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன், தேவனுடைய ஒரே குமாரன் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் இந்த சீசர்கள்ட்ட காணப்படல. அதனாலதான் அவர் என்ன செய்தாங்க? தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 19வது வசனத்துல என்ன சொல்றாங்க? தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தாங்க. தீர்க்கதரிசி பிறப்பாங்க, வாழ்வாங்க, மறிப்பாங்க, 3ஆம் நாள் உயிர் தருவாங்களா? முடியாது. 3ஆம் நாள் உயிர் தரலாம் தீர்க்கதரிசி. ஆனா தேவனுடைய குமாரன் யாரு? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப அவங்க அத என்ன செய்யல? அவங்க அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்கல. தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற வெளிப்பாடு கிடைக்கல. அதனாலதான் அவங்க என்ன செய்தாங்கன்னா தீர்க்கதரிசின்னு அவரை பத்தி சொல்லிட்டாங்க. தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அவர் என்ன சொல்றாரு? அவங்களை கடிந்து கொண்டு அந்த வேத வசனங்களை என்ன செய்தாரு? அவங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். அப்போ விவரித்து காண்பிச்சுதான் அந்த தருணத்துல அவங்க என்ன செய்தாங்க? அந்த எம்மாவூருக்கு போற கிராமம் சீக்கிரம் வந்துட்டு, அந்த கிராமம் வந்த உடனே அவங்க அங்க போன உடனே இயேசு அப்புறம் போற போல என்ன செய்தாரு? காண்பிக்கிறார். எப்பவுமே நம்ம தேவன் என்ன செய்தாரு? அவரை நம்ம கூப்பிடணும்னு விரும்புவார். அது வசனம் என்ன சொல்லுது? என்னை கண்டடையத்தக்க நேரத்தில் கண்டடையுங்கள், அப்புறம் நான் சமீபமா இருக்கும் பொழுது என்னை கூப்பிடுங்கள் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்ப இவரு என்ன பண்றாரு? என்னன்னா இவங்க
இவங்க வந்து என்ன சொன்னாங்க, பொழுதும் போயிட்டு சாயங்காலம் ஆயிட்டு பொழுதும் போயிட்டு நீங்க எங்க கூட நீர் எங்க கூட தங்குன்னு சொல்லி அவரை வருந்தி கூப்பிட்டாங்க. சாதாரணமாலாம் கூப்பிடல, வருந்தி கூப்பிடுதாங்க. ஏசப்பா அவங்க கூப்பிட்டோட வருந்தி கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கூட போய் என்ன செய்தாரு, அவங்க கூட பந்தி இருக்காரு. பந்தி இருக்கும் பொழுது அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது என்னது, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவங்க இயேசு அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. இதெல்லாம் எவ்வளவு வருது, எவ்வளவு பாடுபடுதாரு ஏசப்பா கூட இருந்திருக்காங்க, ஏசப்பா கூட நடந்திருக்காங்க, ஏசப்பா செய்த அற்புதங்களை பார்த்திருக்காங்க, அவர் மருத்துவரை உயிர்த்ததை பார்த்திருக்காங்க, குஷ்டரோகிகள் குணமாகுறத பார்த்திருக்காங்க, பிசாசுகள் நடுநடுங்கிறத பார்த்திருக்காங்க, அவர் பிரசங்கம் பண்றதை கேட்டிருக்காங்க, அவர் ஜெபிக்கிறத பார்த்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன செய்யல, அவங்க கண்கள் திறக்கப்படல, அவங்க விசுவாசிகளை இவர் தேவனுடைய குமாரன்கதான் என்ன செய்யல, அந்த வெளிப்பாடு கிடைக்காதனால என்னன்னா இவ்வளவு தூரம் வசனங்களை குறித்து இயேசு சுவாமி வந்து அவங்களுக்கு என்ன செய்தாரு, விவரித்து காட்டுகிறார். அதான் வசனம் சொல்லுது, சங்கீதம் 39:3 சொல்லுது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அனல் மூண்டது. தாவீது ராஜா சொல்றார், இருதயம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி இருக்குமா, அனல் கொண்டதுமா. நம்ம அந்த அளவுக்கு என்ன செய்யணும், வேத வசனங்களை அபியாசப்படுத்தணும். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டு கொள்ளணும் நம்மளுக்குள்ள. அந்த அளவுக்கு இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். அதான் ஆண்டவர் விரும்புறாரு. அந்த வெளிப்பாடு இருந்தா இயேசு இவங்க கூட ஜாயின் பண்ணும் போதே, இயேசு சாமி இவங்க கூட ஜாயின் பண்ணும் போதே இவங்க என்ன செய்திருப்பாங்க, நம்ம கூட வர்றது இயேசுன்னு சொல்லி என்ன செய்திருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க. ஆனா அவர் கூட இந்த சீஷர்களுக்கே அவர் என்ன பண்றாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காரு பாருங்க. 27வது வசனத்துல 24:27 லூக்கா 24:27 சொல்றாரு, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளை எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்திருக்காரு, ஒவ்வொரு வசனங்களையும் விவரித்து காண்பிக்கிறார். என்ன, அதனாலதான் என்னது, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன செய்தாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்கள கூப்பிட்டதுனால உள்ள போய் பந்தி இருக்கும் பொழுது என்னது, அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ கண்கள் திறக்கப்பட்டு அவர் மறைஞ்சு போகும் பொழுது அதான் எபேசியர் 1:19 பின்பகுதியில சொல்லுது. எபேசியர் 1:19 பின்பகுதி என்ன, உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் நம்மளுக்கு வேணும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். வசனங்களை படிக்கும்போது பிரகாசமுள்ள, அதான் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க முழங்கால நின்று பைபிளை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்டிங் இருந்து பைபிளை வாசிக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு உயிர் என்ன சொல்ல ஆதாரம் நம்ம பைபிள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை, வசனம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை. ஆற்றி தேற்றுக்கிற வசனம் நம்மளுக்கு வந்து வசனம் தான் உயிர். அந்த வசனம் இல்லைன்னா நம்ம இல்ல, கிறிஸ்தவர்கள் இல்ல. அப்ப அந்த கிறிஸ்தவர்களுக்கு வசனம் இருக்கணும். அந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம மனக்கண்கள் திறக்கப்படணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், வசனங்களை அபியாசப்படுத்தணும், தியானிக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்புறம் வெளிப்படுத்தல் பின்பகுதியில சொல்லுது, நீ பார்வையடையும்படிக்கு, வெளிப்படுத்தல் 3:18 பின்பகுதி, நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். கலிக்கங்க வார்த்தை ஏன்னா, அப்போ அந்த நம்ம கண்கள்ல என்ன இருக்கணும், கலிக்கம் வேணும்னா ஆண்டுட்டு நம்ம கேட்கணும், ஆண்டரே நீங்க தாங்க வசனங்களை நாங்க அபியாசப்படுத்த, அந்த இங்க என்ன காரணத்துக்கு அந்த வசனங்கள்லாம் சொல்லிருக்கீங்க, நாங்க அபியாசப்படுத்தணும், எங்க மனக்கண்கள் திறக்கப்படணும், நாங்க எங்க வசனம் வாசிக்கும் போது எங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியணும், நாங்க உங்களை காணணும், எங்களுக்கு வெளிப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். அப்படிங்கிறத சர்வலோகத்தின் அதிகாரியே என்ன செய்தாரு, நம்மகிட்ட விரும்புகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மகிட்ட விரும்புகிறாரு. அதைத்தான் சீசர்களுக்கு அன்னைக்கு என்ன செய்தாரு, அந்த கண்கள் வந்து திறக்கப்படுது. எப்போ திறக்கப்படுது, அந்த வசனங்கள் எல்லாம் அவரு, அதனாலதான் அவங்க சொல்றாங்க. அப்பொழுது 32வது வசனத்துல லூக்கா 24:32 அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர்
நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, கொழுந்து விட்டு எரியவில்லையா அவர் சொல்லும் பொழுது, அவர் வசனத்தை விவரிச்சு அவங்ககிட்ட காண்பிக்கும் பொழுதுதான் என்னது, அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுதான். அதே மாதிரி நம்ம வசனங்களை அந்த அளவுக்கு நம்ம இருதயத்துல எப்பவுமே என்னன்னா, அந்த இருதயம் அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள அக்கினி மூலனும், நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். அப்படிதான் எரியும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனுடைய வெளிப்பாடுகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த வெளிப்பாடுகளோடு நம்ம தேவனோடு உறவாடும் பொழுது தான் தேவன் என்ன நினைக்கிறாங்க. நம்மெல்லாம் குப்பையும் தூசியுமானவர்கள். நீங்கெல்லாம் என்னோட ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம். நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நான் பாவியிலையும் நான் எப்பவுமே சொல்வேன், பாவியிலையும் நான் பிரதான பாவின்னு சொல்வேன். எனக்கு என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துதாரு. இந்த ஒரு அற்ப பிறவியும் ஆண்டவர் பயன்படுத்துதாரு. என்ன நிறைய எதுக்காக என்னை இப்படிதான் பயன்படுத்தாரு? ஆண்டவர் என் மேல வச்ச அன்பு, என் மேல வச்ச கிருபை, என் மேல கிருபை. அப்போ நிறைய வெளிப்பாடுகளோட ஜெபிக்கணும், வெளிப்பாடுகள் தெரியணும் அப்படின்னா தேவனோடு எப்பொழுதும் நம்ம உறவாடுவர்களாக காணப்படணும். எப்பொழுதும் என்ன செய்யணும், தேவனோடு உறவாடணும். வசனத்தை என்ன செய்யணும், நம்ம அபியாசப்படுத்தணும். வசனத்தை அபியாசப்படுத்தி வெளிப்பாடுகளோடு என்ன செய்யணும், தேவனை தரிசிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எம்மாவூர் சீஷர்கள் என்ன செய்தாங்க அன்னைக்கு? அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, அவங்க எம்மாவூர்ல தங்கி இருக்கல, உடனே அந்த நைட்டு என்ன பண்ணிட்டாங்க, எருசலேமுக்கு உடனே போய் இயேசுவ உயிரோடு இருந்தார், நாங்க தரிசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அவங்ககிட்ட போய் அறிக்கை கொடுத்தாங்க, மற்றவங்கிட்ட உறுதிப்படுத்தினாங்க. மறித்தது உண்மை, அவர் உயிரோடு இருந்தது உண்மை, எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு, அவர் உயிரோட இருக்காரு. ஜீவன் உள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். நம்ம தேவன் மாத்திரம்தான் ஜீவன் உள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். எல்லாத்திட்டுமே ரொம்ப தைரியமா சொல்வேன், என் தேவன் ஜீவிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய வாசம், ஜீவனுள்ள வாசம் எல்லா பக்கமும் வீசும், நம்ம சுவாசத்துல இருக்கும். ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்த அந்த தேவனும் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன் எப்பொழுது நமக்குள்ளதான் இருக்காரு. நம்ம இருதயம்னா அவருடைய வாழும் ஆலயம் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த நாட்கள்ல நம்ம தரிசனத்தோட வெளிப்பாடுகளும் கூடிய தரிசனத்தோட என்ன செய்யணும், இயேசுவோட உறவாடணும், வேத வசனங்களை தியானம் பண்ணணும், ஜெபிக்கணும். இதை ஆண்டவர் விரும்புறாரு. இதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்காரு. இதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப விரும்புறாரு. அதனாலதான் இந்த நாட்கள்ல நம்ம என்னன்னா, எம்மாவூர் சீஷர்கள் கொடுத்த தரிசனத்தை பற்றி நம்ம பேசுறோம். எம்மாவூர் சீஷர்கள் கொடுத்த தரிசனத்தின்படி நம்மளுக்கும் ஆண்டவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் எல்லா நேரம் ஆண்டவர் தரிசிக்கிற அவர் தரிசிக்கிற வெளிப்பாடுகளை கூடிய அந்த வசனங்களை அதிகமாக தியானித்து, அதாவது அது உயிர். அந்த வசனம் பைபிள்ங்கிறது நம்ம உயிர். நம்ம துன்பத்துல இருக்கும் பொழுது ஆற்றி தேய்ச்சிக்கிற வசனம். அந்த வசனம், ஒவ்வொரு வசனமும் எவ்வளவு ஆழமா உள்ளது, எவ்வளவு காரியங்களை நம்மளுக்கு சொல்லுது. இந்த பூமி அவருக்குரியது. ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியதுதான், அவருக்குரியது. அப்போ அவர் என்ன நினைக்காரோ அதை நம்ம செய்யணுங்கிற விரும்புறாரு. நம்ம எப்படி இருக்கக்கூடாது, அந்த எம்மாவூர் சீஷர்கள் அவர் அவிசுவாசமா இருந்தாங்க, அவர் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க, அவர் தேவனுடைய குமாரன் என்று வெளிப்பாடு கிடைக்காம அவங்க இருந்தாங்க எம்மாவூர் சீஷர்கள். அதனாலதான் அவரை தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லாம நாம என்ன செய்யணும், கண்கள் திறக்கப்பட்டலாம். நம்ம இருதயம் எப்பன் கொழுந்துட்டு எரிந்த மாதிரி நம்ம அந்த கண்கள் திறக்கப்பட்ட, நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களால் எப்பொழுதும் காணப்படணும். நம்ம இயேசுவோட உருவாடும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். நம்மள்கிட்ட என்ன ஆண்டு எதிர்பார்க்காரு, என்ன செய்யணும், நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்காரு. நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவர் நம்மளுக்கு கட்டளை கொடுத்து அதன்படி நம்ம நடக்க இந்த நாட்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம்.
ஒப்பு கொடுக்க நம்ம சித்தமா இருப்போம். ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போம். அவனுக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்ம காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களும் ஊழியத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய தரிசனத்தோடு அவருடைய எதிர்பார்ப்போடு நம்ம செய்யறதுக்கு நம்மள ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வசனம் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். ஆமென். மிக அருமையான ஒரு சத்தியத்தை நம்ம மத்தியில பகிர்ந்து கொண்ட சகோதரிக்கு ஆன்லைன் ஜெபக்குழு மூலமாக வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைய நாளில சிஸ்டர் ரெய்னோ ஷில்பா, டாக்டர் ஆஃப் சிஸ்டர் ஞான உஷா அவர்களுடைய பிறந்த நாள். அவர்களுக்காக இந்த நேரத்துல சகோதரி ஜெரி ஜோஸ்மின் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார். அந்த சுவாமி நன்மையான ஜெபக்குறைக்காம கொடாக்குடி ஸ்தோத்திரம் உள்ள நாளிலிருந்து உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த 6 மணி நேரத்துல நாங்கள் வரும்போது இந்த காலநிலை ஆயத்தப்பட்டு எல்லா காரியங்களுக்காக அன்றைய அருமையான சத்திய வசனம் பாடங்கள் அருமையான போதனை இவ்வளவு தெளிவாக எங்களுக்கு இந்த நாளிலே அப்படியே பிராக்டிக்கலா எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைக்கு அழகாக எடுத்து சொன்ன செய்தி எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றியப்பா. அருமையான சகோதரிகளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த நாளில் கூட என்னுடைய ஜப குறிப்பு விசேஷமான மகள் வேலுக்காக முன்பாக ஒரு பாட்டில் அறியந்து யாருக்கு செய்யற மண்ணியும் உங்களை நினைத்து அதாவது இந்த பாட்டிற்கு என்னை தகுதிப்படுத்தும். அந்த ஒரு நிமிஷம் எவ்வளவு நாள் இந்த நிமிஷம் வரை கிருதியாக மன்னிப்பை கொடுத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக கிருதினால வழிநடத்தி வருகிற தயவுக்காக சொல்றோம். இப்போதும் சுவாமி உங்களுடைய கிருதிக்காக ஏங்கி நிற்கிற அருமையான சகோதரி மகள் ரீனு ஷில்பா அழகான மகளுடைய புகைப்படத்தை கூட எனக்கு அழகாக காண்பித்திருக்காங்க. மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த நாங்கள் இந்த குரூப்ல அனைவருமாக சேர்ந்து பெரியோர் சிறியோர் அதோடைய நாங்கள் உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளாக மகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற அருமையான பிள்ளை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு குடும்பம் அருமையான தாய் ஞான உஷா சகோதரிக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திற்காக நன்றி. ஆண்டவரே இந்த இப்படியாக பிள்ளைக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம் தொடர்ந்து அநேக பிறநாட்களுக்கான கிருபை செய்ய விசுவாசிக்கிறேன். On behalf of online prayer warriors, we wish you a happy birthday, my dear child. May the dear Lord provide you with all your wishes and help you to be successful in all your endeavors and so be. அநேகமாக சேர்ந்து மகளை வாழ்த்துகிறோம். அருமையான மகளுடைய ஹஸ்பண்டுக்காக தெரிவிக்கிறோம் சுவாமி. அவர்கள் வீட்டுல ஃப்ரீலான்ஸ் பாஸ்டராக இருக்கிறாங்கப்பா. அவர்கள் எல்லா சபைகளையும் போய் உங்க ஊழியத்தை நடத்துவதற்கு ஆயத்தமா இருந்து ஃப்ரீயா அவங்க உமக்கு உங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. மகளை ஆசீர்வதிச்சிருக்கீங்க. ஸ்தோத்திரம். அதே போல மகளும் இந்த சர்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. அதற்காக நாங்கள் ஜெயிக்கிறோம். மகளை உங்களுடைய பரிசா நான் நினைத்தாங்க இடத்துல உங்களுடைய பிரசம் அதிகமாக இருக்க. ஹலோ பேர் கேக்குதா? ஹலோ நாங்கள் அருமையான மகளுடைய கணவனுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க செய்யற ஊழியத்திற்காக அவங்க கூட கொடி ஸ்தோத்திரம். மகளுடைய ஊழியத்திற்காக உங்களுடைய பாத்துல நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஷி கண்டக்ட்ஸ் வர்ஷிப் இந்த சர்ச் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் சுவாமி. அந்த வர்ஷிப் பண்ற நேரம் உங்களுடைய பிரசனம் அதிகமாக பரிசுத்தாவினால் நிறைந்த மகளாக ஆண்டவரே அநேக பேர் மனதை தொடத்தக்கதாக அநேக இடத்துல வரத்தக்கதாக பிள்ளைகள் மூலமாக நீ பெரிய காரியம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அருமையான குடும்பத்திற்கு கொடுத்த அருமையான குழந்தைக்காக கேர்ள் சைல்டுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நன்றி அம்மா. பிள்ளைகளுடைய பெயர் தெரியல இந்த மகளை நாங்களுடைய பாத்துல வைக்கிறோம். பிள்ளை நீர் ஆசீர்வதித்தரல சுவாமி. சின்ன குழந்தையிலே அறிகிற அறிவிலே என் பிள்ளையை வளர்க்கத்தக்கதான அதிகமான ஞானத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே நல்ல அவங்களுக்கு பொறுமையை தந்து நீர் வழி நடத்தும். அந்த ஊழியத்திற்காகவும் அவங்க நல்ல சுக பலனத்திற்காகவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்க நாங்கள் பாதத்துல நேரத்துல ஜெபிக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் உங்களிடத்துல பரிந்து மன்றாடி கேட்கிறோம். நீ தருவி என்று விசுவாசிக்கிறோம்ப்பா.
நிறைவான சந்தோஷம் பெற்று உம்மால் பாதுகாக்கப்பட்டு உம்மால் போதிக்கப்பட்டு வழி நடத்தப்பட இந்த குடும்பம் உமக்காக எழுதி பிரகாசிக்க நீ கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த பாத்துல வருகிறோம். மறுபடியுமாக நாங்க இந்த ஜெபக்குழுவில் அனைவருமாக சேர்ந்து மகளை வாழ்த்துகிறோம். உங்களுடைய கையில ஒப்படைக்கிறோம். இந்த நாள்ல சிரேஷ்டாசனால் நினைத்து இந்த ஆண்டில அநேக அதிசயங்களை காணத்தக்கதாக நீ கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த புதிய வருடத்திலும் புதிய கிருபையினால புதிய நன்மையினால அவங்களுக்கு கனத்தையும் மகிமை கொடுத்து ஆண்டவர் அவருடைய நாமத்திற்காக சகோதரியை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆன்லைன் ஜெபக்குழு மூலமாக அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிவு ஜெபத்தை சகோதரி மேரி சாம்சன் அவர்களே இருப்பார். கத்தாவே இந்த நாளின் ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவருடைய சொந்தத்தில் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கிருபை கொடுத்தீங்க. அருமையான செய்தியை கேட்க கத்தர் கிருபை கொடுத்தீங்க. உமக்கு ஸ்தோத்திர தகப்பனை. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே மன உருக்கத்தோடு ஆண்டவரே கத்தாவே ஆண்டவர் சமூகத்துல தாழ்மையா கெஞ்சி கெஞ்சி கேட்ட எல்லா ஜெபத்துக்கு கத்தர் நீங்க பதில் தரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். இசப்பா கத்தாவே நீங்க ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் கேட்கப்படணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். இசப்பா ஆண்டவரே நன்றி தகப்பன் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஜெப பங்காளர்கள் ஆண்டவரே இந்த இணைப்புல இருக்கிற எல்லாரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இசப்பா இன்றைக்கு விசேஷமா இணைஞ்சிருக்கிற எல்லாரையும் நீங்க நினைத்தருளுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தர் குடும்பங்களையும் பராமரிங்க, பாதுகாத்துக்கிடுங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. அவரவருடைய அவசரங்களுக்கு தக்க ஆண்டவர் ஆறுதலையும் சகாயத்தையும் அருளி செய்யணும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் ஊழியம் எந்த தடை இல்லாம நடைபெற கத்தர் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த ஊழியம் விருத்தி அடையணும் ஆண்டவரே. அநேகர் வந்து இந்த இணையதளத்துல பங்காளர்களாக இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு ஜெப நாட்கள்லையும் இணைந்து ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்த, சாட்சிகளை சொல்ல, தெய்வ செய்திகளை கொடுக்க, ஆண்டவரே புதிய பாடல்களை ஒவ்வொருவரும் பாட கத்தாவே ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாருக்கும் நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. கத்தர் பெரிய காரியங்களை நீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யணும் நாங்கள் செபிக்கிறோம். இசப்பா கத்தாவே இந்த நாள்ல ஆண்டவரே இந்த ஊழியத்தை கத்தாவே சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு இருக்கிற அன்பு சகோதரன் தேவதாஸ் வேற ஆசீர்வதிங்க. அவங்க தூர நாட்டுல இருந்தாலும் இந்த நேரத்தை செலவழிச்சு ஆண்டவர் சமூகத்துக்கு தியாகமாக ஜெபிக்கிற இணைந்திருக்கிற இந்த காரியத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. அவங்க ஊழியங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த நாட்டுல அவங்களோட நீங்க அழைச்சிட்டு போன நோக்கம் நிறைவேறணும். அவங்க மூலமாக தேவ நாம மகிமைப்படணும்னு ஜெபிக்கிறோம். அவங்க பணி ஆசீர்வதிக்கப்படணும். அவர்களை பாதுகாத்துக்கிடுங்க தகப்பனை. சகோதரிக்கு கடந்த நாட்கள் இந்த பலவீனத்தை நீக்கினதுக்காக தோத்திரம் ஆண்டவரே. சகோதரிக்கு இன்னும் புதிய பலனை புதிய உற்சாகத்தை தாங்க. அருமையான 2 பையங்களையும் மூத்த மகனை ஆசீர்வதிங்க. அவனுடைய வேலை அவனுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. பொறுப்பெடுத்துக்கிடுங்க தகப்பனே. உடைய சித்தத்தின்படி உடைய பிள்ளைய வழி நடத்துங்க. இளைய மகனுடைய மருத்துவ படிப்பை உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஈசப்பா. ஆண்டவரே நல்ல உயர்கல்வி கற்கணும், நல்ல படிப்புல ஞான கிருபை ஜீவன் சுக பலனை கத்தர் கட்டளையிட வேண்டுமா நாங்க ஜெபிக்க தகப்பனே. இந்த ஊழியத்தை ஆண்டவரே இரவும் பகலுமாக பிரயாசப்பட்டு நடத்திட்டு இருக்கிற அருமையான சகோதரன் டேனியல் சார் அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கு இன்னும் நல்ல சுகபலன் ஜீவன் தீர்க்காயுசை கொடுங்கப்பா. பலவீன பகுதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பலனடைய வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசப்பா உற்சாகப்படுத்துங்க. கால்களை மான் கால்களை போல ஆக்குங்க ஐயா. தள்ளாடுகிற முழங்கால்களை கத்தர் ஆண்டவரே நீங்க உறுதிப்படுத்துங்க, திடப்படுத்தியல வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. கத்தர் ஆண்டவரே உடைய கடுமுள்ள கரத்தினால பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் கட்டளையிட வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற ஊழியங்கள் ஆன்லைன் பிரேயர் ஊழியங்கள் எங்க திருச்சபையில ஆண்கள் ஐக்கிய சங்கத்துல அவர்கள் ஆற்றுகிற பணி எல்லாத்திலையும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கணும். ஜேடிகே டிவி மூலமாக நிகழ்த்துகிற ஊழியங்கள் இந்த எல்லா சோசியல் அந்த யூடியூப் ஊழியங்கள் எல்லாத்தையும் கத்தர் ஆசீர்வதிச்சு வழிநடத்தல நாங்கள் செபிக்கிறப்பா. அநேகர் அதை கேட்கிறவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக ஆறுதலாக அமைய தொடப்பட கத்தர் ஜனங்கள் ரட்சிக்கப்பட கத்தர் கிருபை செய்யுங்க ஜெபிக்கிறோம். மனஜாக்காவை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு கொடுத்த ஜீவன் சுக பலனுக்காக தோத்திரம். அடிக்கடி வருகிற எல்லா பலவீனங்கள இருந்து பரிபூர்ண விடுதலை தாங்கப்பா. புதிய பலனையும் புதிய கிருபையினாலும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் நீங்க நிரப்பேற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கிடுங்க. உங்களுடைய வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சாருக்கு உறுதுணையா
உண்மையாக இணைந்து இந்த ஊழியத்துல அவங்க பங்கு பெற்று ஒவ்வொருத்தர் குடும்பங்களுக்காகவும் மிக அன்போடு கரிசனையோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க பாதுகாத்துக்கிடுங்க ஐயா. தீர்க்க ஆயுசு தாங்க, எந்த நோய் நொடி வந்து ஆண்டவரே பலவீனம் அடைஞ்சு சோர்வு அடைஞ்சு வராம பாதுகாத்துக்கிடுங்க ஐயா. ஆண்டவரே, அன்பு சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் இந்த கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் இந்த ஆன்லைன் பிரேயருக்கு மிக ஆசீர்வாதமாக அவங்கள வச்சிருக்கிறீங்க. யார் குடும்பங்களுக்கு எந்த பிறந்த நாட்களுக்கு என்ன அருமையாக ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்க ஆண்டவர் நீங்க அவங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நாங்க நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஐயா. ஊழியத்துல இன்னும் அவர்களை வல்லமையாக பயன்படுத்துங்க. குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்து இந்த ஆன்லைன் பிரேயருக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வைத்து இன்னும் உடைய நாமத்தை அவர்கள் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரன் அவர்களை ஆசீர்வதிங்க. சுகபலன் ஜீவன் தீர்க்காயுசை கொடுங்க. அவங்க ஊழியம் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. மகன் வெளிநாட்டுல இருக்கிற மகனை ஆசீர்வதிங்க. மருமகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கடிகளை தாங்க தொடுங்க அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. மகளுடைய காரியங்களை நீங்க பொருட்படுத்திக்கிடுங்கப்பா. மகளுக்கு கர்ப்பத்தின் கடிகளை தாங்க. ஆண்டவரே தோத்திரம். மகனுக்கு கொடுத்த அருமையான மகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, மருமகனை ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற பணிகள் தூர நாட்டுல இருந்து அவங்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்துக்கிடுங்கப்பா. வல்லமுள்ள கர்த்தர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பு சகோதரி ஜெமி அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே, எப்பொழுதும் காலையிலயும் மாலையிலயும் ஆன்லைன் பிரேயர்கள்ல பங்கு பெற்று ஆண்டவரே தேவநாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதரிய நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகள், அவங்க மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. நீங்க அவர்களுக்கு போதுமானவராக துணையாளராக இருந்து பாதுகாத்துக்கிடுங்க. அருமையான மகனை ஆசீர்வதிங்க. மருமகளை ஆசீர்வதிங்க. பேர குழந்தைகள் 2 வரையும் பாதுகாத்துக்கிடுங்க ஐயா. ஆண்டவரே, மகனுக்கு நல்ல பணியை, நல்ல வருமானத்தை, நல்ல ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுங்க. நாங்க ஜெபிக்கிறோம் இசப்பா. தாய் மேல நல்ல அன்பை தாங்க. மருமகளும் நல்ல மாமியாரை நேசிக்கக்கூடிய நல்ல கிருபைகளை தாங்க ஐயா. ஆசீர்வதிங்க. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூற ஆண்டவரே, ஒருவர் நல்ல அன்பு காட்ட கர்த்தாவே அந்த சகோதரியின் மனது ஆண்டவருக்குள் களிகூற கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் இன்னைக்கு அருமையான செய்தியை கொடுத்தாங்க. அதற்காக உமக்கு தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் இந்த குரூப்ல இணைத்ததுக்காக நன்றி. கருத்தாக கனிவோடு ரொம்ப அன்பா அருமையா ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, இந்த குழந்தையை போல கர்த்தருடைய சமூகத்துல அவங்க ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் தந்து இந்த கூட்டத்தை நீங்க குழுவை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, அவங்க மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்கள் தேவைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. மகனை ஆசீர்வதிங்கப்பா. மருமகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தாவே, மகனுக்கு கர்ப்பத்தின் கனியை தாங்க ஐயா. உடைய வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவங்க மருமகன் அந்த +2 எழுத ஆயத்தப்பட்டு இருக்கிற அருமையான பையனுக்கு நல்ல படிக்க ஞானம் கிருபைகளை கொடுத்து நீங்க சுகத்தை பலத்தை தாங்க ஐயா. ஆசீர்வதிங்க. அப்படி வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய ஜெப வாழ்க்கை, அவங்களுடைய ஊழியங்கள், அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் மிகவும் ஆசீர்வாதமாக ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற பகுதிகளில் தேவ நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளையாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்பு சகோதரி ரதிமுத்து அவர்களை உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனை. தொடர்ந்து தவறாமல் இந்த பிரேயர் குரூப்ல அவங்க இணைந்து ஆண்டவரே வேத வசனங்களை வாசித்து உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே காத்திருந்து ஜெபிக்கிற கிருபைகளை கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. கர்த்தாவே, இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாக இன்னும் நடக்கணும். இன்னும் ஆனா சோர்ந்து போய் தளர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவரே, அன்பு சகோதரிக்கு கிருபை செய்யுங்கப்பா. கவலை கண்ணீரை எல்லாம் துடைங்கப்பா. ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே அவங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே, அவங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா வேதனையான காரியங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. சரீரத்துக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாங்கப்பா. கால்கள்ல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம், நரம்புகள்ல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டப்பா. கர்த்தாவே, எல்லா பலவீனத்தையும் மாற்றி போடுங்க. பிரயாணங்கள்ல வேலைக்கு போகும்போது பாதுகாத்துக்கிடுங்க. அதிகாரிகள் கண்களை தயவு தாங்க. மேல உயர் அதிகாரிகள் எல்லாரும் ஆண்டவரே, அவர்கள் அவங்க இருதயங்கள்லாம் ஆண்டவரே உங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுங்க. கடூரமான காரியமா நடத்திடாதவர் பாதுகாத்துக்கிட்டுங்க தகப்பனே. வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மகனை ஆசீர்வதிங்கப்பா. அவனை ரட்சிங்க. அவனை சந்திங்க. தொடுங்கப்பா.
நல்ல ஜெபத்துல இருந்த பிள்ளைகளு, ஆலயத்துல கோயிலுக்கு ஒழுங்கா வர்ற பிள்ளைகளு இப்படி பின்மாற்றம் அடைந்து இந்து மார்க்கத்துக்குள்ள போயிட்டாங்க. நீங்க தான் பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்க. உடைய வல்லமையுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நீங்க தான் ரட்சிக்கணும். ஆண்டவரே உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. மருமகளை ஆசீர்வதிங்க, சந்திங்க, ரட்சிங்க, பேர குழந்தைய ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சு உமக்கென்று வளர்த்து விட கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த குடும்பம் நல்ல அன்புலயும் ஐக்கியத்திலையும் மாமியாரோட ஒற்றுமையாக இருக்க, மகன் நல்ல தாயை நேசிக்கக்கூடிய நல்ல கிருபைகளை தாங்க. அவன் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. அவன் பிரயாணங்களை அவனை பாதுகாத்துக்கிடுங்கப்பா. தகப்பனே தீமைக்கு தீங்குக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்து ரட்சித்துக்கிடுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கிடுங்க. இந்த நாட்கள்ல இணையாமல் இருக்கிற ஜெபத்துல இணையாமல் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீங்க பாதுகாத்துக்கிடுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. அவன்டவரே அவங்க உம்மை நோக்கி எதிர்பார்த்து பொருத்தனையோடு ஜெபிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் அவங்க பொருத்தனைகளை நிறைவேற்றி சாட்சி சொல்லக்கூடிய நாட்களை கத்த தந்து நாங்களும் ஒருமித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தந்துடலுங்க. இந்த இரவுல எங்களோடு கூட தாங்குங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கிடுங்க. துதி கன மகிமையை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 சார் ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் இன்னுமாக நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். 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 நாளை மறுநாள், அதாவது 26ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நம்ம மத்தியிலே செய்தியில் தருவதற்காக சகோதரி எலில்ஸ்டானில் வந்து மகளது நாம் மரியாளுக்கான தரிசனத்தை குறித்து நம்ம மத்தியிலே செய்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாரும் வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால். இன்று பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் உண்டாகும்.